ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆக்ஸ் லைஃப் இன் யூஎஸ்ஏ. இன்றைக்கி நம்ம இன்னொரு வீக்கெண்ட் குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க காலையில் காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இது மார்னிங் காஃபி டைம். எனக்கு காஃபி, என் பையனுக்கு பால். இன்னைக்கு நான் எந்திரிக்கும் போதே அவனும் எழுந்துட்டான். ஸோ ஃபஸ்ட்டு பால் டைம் எங்களுக்கு. காஃபியை ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு அவன் பாலை குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நாளுக்குள்ளே போகலாம். பாய். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ்ஷு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி. லாஸ்ட் வீக் சிக்கனில் பிரியாணி பண்ணியிருந்தேன். இந்த வாரம் மட்டனில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பிரியாணியை பண்ணி எல்லாத்தையும் சைடில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டிஷ்ஷஸை பார்க்க போகலாம். குக் பண்ணும்போது நிறைய பேர் டேரெக்டாக இந்த எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டு போட மாட்டேன்றாங்க, நிறையா அடி பிடிக்கும்னு. எனக்கும் லேசாக அடி பிடிக்கும் தான். ஆனால் இதை நேராக எண்ணெயில் போடும்போது தான் அந்த வாசனை செமையாக வருது. அதனால் நான் நேராக எண்ணெயிலையோ நெய்லையோவே இஞ்சி பூண்டு போட்டுருவேன். நீங்கள் எப்படி போடுவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மட்டனை போட்டு வேக வச்சாச்சு. இப்போ மட்டன் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் ரைஸை போட்டு வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். சீரக சம்பா ரைஸை நான் நல்லா கழுவி ஒரு 25 மினிட்ஸ்க்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி வச்சு விசில் விட்டு எடுத்து காட்டவா? பார்த்தீங்களா, இப்போ நம்ம மட்டன் பிரியாணி செம்மையாக வந்திருக்கு. சரி டேஸ்ட்டு. பிரியாணியில் மட்டன் போட்டாலே ஒரு தனி ஃப்ளேவர் தான். நெக்ஸ்ட்டு என்ன டிஷ்ஷுன்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு நான் இப்போ பணியாரம் செய்ய போகிறேன். அந்த பணியாரம் செய்கிறதுக்கு மாவில் மிக்ஸ் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நெய்யில் வதக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதை வதக்கி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆறுனதும் நல்லா மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி பணியாரம் போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த வதக்கின வெங்காயம், பச்சை மிளகா இது எல்லாத்தையும் மாவில் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆயாச்சு. இப்போ பணியாரக்கல்லில் கொஞ்சமாக நெய்யை ஊற்றிட்டு பணியாரத்தை ஊற்றி எடுத்துடலாம். பணியாரம் நல்ல முருகலாக வந்திருக்கு. பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா? அந்த சைடு செம்மையாக கிறிஸ்பியாக கோல்டனாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ திருப்பி விட்டுட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் போல் வச்சுருந்துட்டு இது ஃபுல்லாக வெந்துருச்சான்னு செக் பண்ணி நம்ம எடுத்துடலாம். பணியாரம் செம்ம கிறிஸ்பிங்க. இப்போ பணியாரத்துக்கு தேவையான கொஞ்சமாக நல்லா புளிப்பாக ஒரு தக்காளி சட்னி அரைக்கலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த சட்னியை வச்சு பணியாரத்தை வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ இந்த சட்னியை அரைச்சிட்டு இது பணியாரத்தோடு எப்படி போச்சுன்னு கடைசியாக பார்க்கலாம். இப்போது பிரியாணி கூட சாப்பிட்றதுக்காக நல்ல செமையாக ஒரு செட்டிநாடு சிக்கன் கிரேவி, அதுக்கு இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கிரேவி இப்போ எப்படி போகுதுன்னு பார்ப்போமா?
சிக்கன் போட்டாச்சு. இப்போ சிக்கனை விசில் விட்டு எடுத்தால் செட்டிநாடு சிக்கன் கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது இதுக்கு அடுத்து எல்லா டிஷ்ஷஸும் சேர்ந்து எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போமா? நம்மளோட சூப்பரான மட்டன் பிரியாணி, செட்டிநாடு சிக்கன் கிரேவி, அதுக்கு கூடவே கொஞ்சம் ரைத்தா, அப்புறம் நம்ம செஞ்ச பணியாரமும் தக்காளி சட்னியும் எல்லாமே அல்டிமேட்டாக வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் பேக் பண்ணி ஆஸ் யூஷுவல் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு நாங்களும் சாப்பிட போகிறோம். இந்த வீக்கெண்ட் எங்களுக்கு சூப்பராக போச்சு. ஒரு பிரியாணி என்ன, சிக்கன் கிரேவி என்ன, கொஞ்சமாக பணியாரம் என்ன, நாங்கள் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு ஹாப்பியாக இந்த வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணோம். உங்கள் வீக்கெண்டும் ரொம்ப நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட்டும் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.